ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. ராகவேந்திரரின் சரிதத்தை படித்தாலும், பிறருக்கு நாம் கூறினாலும், பிறர் சொல்ல நாம் கேட்டாலும், ராகவேந்திரரின் பக்தர்களை பார்த்தாலும் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து புண்ணியம் மலை போல் வந்து சேரும் என்று அப்பண்ணாச்சாரியார் கூறுகின்றார். தாமஸ் மொன்ரோ என்ற ஆங்கிலேய கிறித்துவரான செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு ராகவேந்திரரின் தரிசனம் கிட்டியது. அதனால் அவர் சென்னை மாகாண கவர்னராக பதவி உயர்வு பெறுகின்றார். 18ஆம் நூற்றாண்டிலே ஆங்கிலேய அரசாங்கம் கோவில்களுக்கு சொந்தமான விளைநிலங்கள், சொத்துக்கள், மடத்துக்கு சொந்தமான விளைநிலங்கள், சொத்துக்கள், பீடாதிபதிகளுக்கு சொந்தமான விளைநிலங்கள், சொத்துக்கள் ஆகியவற்றை ஆங்கிலேய அரசாங்கத்திடம் இணைக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி செட்டில்மெண்ட் அதிகாரிகளாக பலரை நியமிக்கின்றது. அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களுள் ஒருவர்தான் தாமஸ் மொன்ரோ என்ற ஆங்கிலேய கிறித்தவர். ஆங்கிலேய அரசாங்கத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு 1820இல் காண்பவர் கண்களுக்கு இன்றும் காட்சி அளிக்கக்கூடிய யோக நிஷ்டையிலே அமர்ந்து இருக்கின்ற ராகவேந்திரர் பிருந்தாவனத்திலே இருக்கின்ற துங்கபத்திரா நதிக்கரையோரம் உள்ள மாஞ்சாலை கிராமத்தை ஆங்கிலேய அரசாங்கத்துடன் இணைக்க வேண்டும் என்ற திட்டத்தின்படி அவர் அங்கே வருகின்றார். ராகவேந்திரரின் பக்தர்கள் அவரை பீடாதிபதியிடம் அழைத்து செல்கின்றார்கள். பீடாதிபதி ராகவேந்திரரின் மகிமைகளை எடுத்து கூற தன்னுள் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்த அந்த ஆங்கிலேய கிறித்துவரான செட்டில்மெண்ட் அதிகாரி பிருந்தாவனத்தை வலம் வந்து வணங்கி தரையிலே மண்டியிட்டு தொழுது தனது கால்களிலே இருந்த காலணிகளை அகற்றி தலையிலே இருந்த தொப்பியை கழற்றி அவர்கள் நாட்டு வழக்கப்படி வணங்கி பிறகு எழுந்து காற்றிலே கையை நீட்டி நீட்டி யாரிடமோ பேசுகின்றார். அங்கே இருந்த பீடாதிபதிக்கும் ராகவேந்திரரின் பக்தர்களுக்கும் பெருத்த கலக்கம். மடத்தின் சொத்துக்களை அபகரிக்க வந்தவர் யாரிடம் என்ன பேசுகின்றார் என்று தெரியாமல் அவர்கள் கலங்கி தவித்து நின்றபோது மறுபடியும் ஆங்கிலேய கிறித்துவரான அந்த செட்டில்மெண்ட் அதிகாரியான தாமஸ் மொன்ரோ பிருந்தாவனத்தை மறுபடியும் வணங்கி பிறகு பீடாதிபதியை சந்திக்க வந்தபோது பீடாதிபதி அவரை பார்த்து யாரிடம் என்ன பேசினீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் தான் கூறினீர்களே பிருந்தாவனத்திலே ராகவேந்திரர் இருக்கின்றார் என்று. அந்த ராகவேந்திரர் எனக்கு காட்சி அளித்தார். இந்த மடத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் அடங்கிய பத்திரம் உள்ளது, அதை நீயே படித்து பார்த்து தெரிந்து கொள் என்று பத்திரத்தை கொடுத்தால் அந்த பத்திரத்தை நான் வாங்கி படித்து பார்த்தேன். பத்திரத்திலே உள்ள செய்திகள் அனைத்தும் உண்மையானவை என்று தெரிந்து கொண்டேன் என்று அந்த ஆங்கிலேய கிறித்துவரான செட்டில்மெண்ட் அதிகாரியான தாமஸ் மொன்ரோ கூறியதை அடுத்து பீடாதிபதி அவருக்கு ஆசீர்வாதம் செய்து மந்திர அச்சதை என்று சொல்லக்கூடிய அரிசியை கொடுக்க முற்பட்டபோது அந்த தாமஸ் மொன்ரோவின் கைகளிலும் மந்திர அச்சதை என்று சொல்லக்கூடிய அரிசி இருந்தது. இது எவ்வாறு வந்தது என்று கேட்டபோது, ராகவேந்திரர் எனக்கு ஆசீர்வாதம் செய்து கொடுத்த மந்திர அச்சதை என்று சொல்லக்கூடிய அரிசி இதுதான் இது என்று அவர் கூறிவிட்டு பிறகு தனது மேல் அதிகாரியான சென்னை மாகாண கவர்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அந்த கடிதம் இன்றும் நமது அரசாங்கத்தின் பாதுகாப்பிலே
இருக்கின்றது அந்த கடிதத்தின் தமிழாக்கம். துங்கபத்ரா நதிக்கரையோரம் உள்ள இந்த மாஞ்சாலை கிராமத்திலே 1500 மக்கள் வசிக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்திலே இங்கு திருவிழா நடக்கின்றது. இந்த விழாவிற்கு இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் ராகவேந்திரரின் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்கின்றார்கள். இந்த பகுதியை 1662 1687 வரை ஆட்சி செய்த நவாப் சித்தி மசூத் கான் தனது திவானாகிய வெங்கண்ணாவின் மூலமாக ராகவேந்திரருக்கு இந்த பகுதி காணிக்கையாக அளிக்கப்பட்டது. ராகவேந்திரர் கொடுத்த பத்திரத்தை நான் படித்து பார்த்தேன். அதில் உள்ள செய்திகள் அனைத்தும் உண்மை. ஆகவே இந்த மாஞ்சாலை கிராமத்தை ஆங்கிலேய அரசாங்கத்துடன் சேர்க்கும் திட்டத்தை உடனடியாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதத்தை அன்றைய சென்னை மாகாண கவர்னருக்கு அனுப்புகின்றார். அந்த கடிதத்தை படித்து பார்த்த சென்னை மாகாண கவர்னர் மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்துவிட்டு உடனே ஆணையை நிறைவேற்று என்று கடிதத்தை அனுப்புகின்றார். அன்று இரவே அவருக்கு இங்கிலாந்திலிருந்து ஒரு தந்தி வருகின்றது. அந்த தந்தியிலே உள்ள வாசகம், உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறந்து இருக்கின்றது, ஆகவே நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வரவும் என்ற அந்த செய்தியை படித்து பார்த்து அவர் உடனடியாக இங்கிலாந்துக்கு புறப்பட்டு விடுகின்றார். ஆகவே சென்னை மாகாண கவர்னர் பதவிக்கு யாரை நியமிக்கலாம் என்று ஆலோசனைகளை ஈடுபட்டு கொண்டிருந்த அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு கவர்னர் பதவிக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவர் என்று தாமஸ் மொன்ரோ நினைவுக்கு வருகின்றார். ஆகவே அவரை அன்றைய ஆங்கிலேய அரசாங்கம் சென்னை மாகாண கவர்னராக நியமிக்கின்றார்கள். பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு தாமஸ் மொன்ரோ தனது அலுவலகத்துக்கு வருகின்றார். அலுவலகத்திலே மேஜையிலே அவருடைய பார்வைக்காக கோப்பு ஒன்று இருக்கின்றது. அந்த கோப்பு என்னவென்றால், மாஞ்சாலை கிராமத்தை ஆங்கிலேய அரசாங்கத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோப்புதான் அது. உடனே அவர் ராகவேந்திரரின் மகிமைகளை உணர்ந்து சாதாரண செட்டில்மெண்ட் அதிகாரியாக இருந்த தனக்கு ராகவேந்திரரின் தரிசனத்தால் சென்னை மாகாண கவர்னர் பதவி கிடைத்தது என்பதை உணர்ந்து பழைய கவர்னரின் ஆணையை மாற்றி அந்த உத்தரவை ரத்து செய்கின்றார். ஆக ராகவேந்திரரின் தரிசனத்தை படித்தாலும் பிறர் சொல்ல கேட்டாலும் நாம் பிறருக்கு கூறினாலும் ராகவேந்திரரின் பக்தர்களை பார்த்தாலும் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து புண்ணியம் மழையாக வந்து சேரும் என்று அப்பண்ணாச்சாரியார் கூறியது உண்மையான ஒரு சம்பவமாக இங்கே நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த தாமஸ் மொன்ரோ என்ற சென்னை மாகாண கவர்னர் குதிரை மீது அமர்ந்து சிலையாக இன்றும் தீவு திடலில் சென்னையிலே இருக்கின்றார். ஓம் நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. ஆடி